குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பயிற்சி 5.1ல் 3வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். வினாயன் 3. இரு அச்சுகளையும் தொட்டு செல்வதும் -4, -2 என்ற புள்ளி வழியை செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு. அது நல்ல கொஸ்டின், நல்லா புரிஞ்சுக்க. இரு அச்சுகள் ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியும், எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு. இந்த ரெண்டு அச்சும் தொடுது. அது என்ன புள்ளி வழியாக போகுது அந்த வட்டம்? -4, -2. இங்கே வந்து ரெண்டுமே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் ப்ளஸ். இந்த இடத்துல என்னது? மைனஸ் மைனஸ். இந்த இடம் ப்ளஸ்ஸு மைனஸ். முதல் கால் பகுதி, இரண்டாம் கால் பகுதி, மூன்றாம் கால் பகுதி, நான்காம் கால் பகுதி. அப்போ இந்த இரு அச்சுகள் எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, இந்த ரெண்டு அச்சையும் தொட்டுட்டு போகிற புள்ளிக்கு தான் என்ன புள்ளி? இந்த புள்ளி வந்து -4, -2 சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது? -a. இந்த பக்கமும் -a. அப்படின்னா தான் மைனஸ். அப்போ மையம் என்னது? இந்த பக்கம் ரெண்டுத்துக்கும் சமம் -a, -a தான் நம்மளுக்கு மையம். சார் அப்போ ஆரம் என்ன சார்? ஆரம்னா என்னது? ஏ தான். தேர்ஃபோர் கவனிங்க, மையம் ஈக்குவல் டு -a, -a. நெக்ஸ்ட்டு ஆரம், ஆர் ஈக்குவல் டு ஏ. இந்த மையத்தை என்ன சொல்லுவோம்? ஹச், கே. நம்மளுக்கு வட்டத்தின் சமன்பாடு தெரியும். வட்டத்தின் சமன்பாடு என்னது? எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஹச், கேவோட மதிப்பு ஹச் வந்து ஏ, கே வந்து ஏ, ஆரம் வந்து ஏ. இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸு, அப்போ ப்ளஸ்ஸு ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ், நம்மளுக்கு இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஆரோட மதிப்பு என்னது? ஏ. அப்போ ஏ ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு வட்டத்தின் சமன்பாடு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன்? எந்த புள்ளி வழியாக போகுது? -4, -2. அப்போ அந்த புள்ளி எடுத்துங்க. -4, -2, எக்ஸ், ஒய். அதை கொண்டு வந்து என்ன பண்ணுங்கள்? சமன்பாடு 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1 இம்ப்ளைஸ் எக்ஸுக்கு பேர் என்ன போடலாம்? -4 ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு பேர் என்னது? -2 ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? ஏ ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 2, ஏ பியோட மதிப்பு 4 ப்ளஸ் அதேமாதிரி பாருங்கள், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரா ப்ளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஏ பியோட மதிப்பு 2 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 2 4 மைனஸ் 8 ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 4, 2 2 மைனஸ் 4 ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஏ ஸ்கொயர். இந்த ஏ ஸ்கொயர் இருந்தால் போனால் எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ பாருங்கள், டேரெக்டாக என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது ஆர்டர் எழுதுங்க. ஏ ஸ்கொயர் 8 4 மைனஸ் 12 ஏ, 16 4 கூட்டினா ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு இப்போ வந்து இருபடி சமன்பாடு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது? இருபடி சமன்பாடு. இப்போ நம்மளுக்கு ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிச்சா ரேடியஸ் பெருக்குனா 20 ஓர் 20 கூட்டினா -12 -2 20 என்ன இருக்குது? 12 என்னது? 20. ரெண்டுத்துக்கு மைனஸ் போடுங்க, பெருக்குங்க. அப்போ மைனஸ் மைனஸும் ப்ளஸ் 20 வரும். 12 கூட்டினா -10. தேர்ஃபோர் என்னது? ஏ மைனஸ் 10 ஏ மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஏ ஈக்குவல் டு வரும் 10, ஏ ஈக்குவல் டு 2. சரிங்களா? ஈக்குவல் டு தான் எடுத்துருந்தான். இதை கொண்டாந்து என்ன பண்ணுங்க? சமன்பாடு 1ல் போடுங்க. ஏவுக்கு வேல் 1 இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு 10. சமன்பாடு 1 எழுதுங்க பார்க்கும். எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஏவுக்கு பேர் ஃபஸ்ட் 10 சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் 10 ஹோல் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 10
whole square 10 square. Therefore final answer x plus 10 whole square plus y plus 10 whole square equal to 100. சரிங்களா, இது ஒரு சமன்பாடு. நெக்ஸ்ட்டு a equal to 2 கொடுக்குறோம் அதே இதில். அப்போ அங்கே 10க்கு பதில் என்ன பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் சமன்பாடு 1 இது இருக்கு பாருங்க இதில். அடுத்து ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 2 ஸ்கொயர். அப்போ நான் ஒரு ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இதுதான் நம்மளுக்கு தேவையான வட்ட சமன்பாடு. திரும்ப ஒரு டைம் ரீகால் பண்ணுறேன், கவனிச்சிங்க. சரிங்களா, இரு அச்சுகளையும் தொட்டு செல்வதும் -4, -2 என்ற புள்ளி வழி செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு காண்க. அப்போ 2 அச்சுப்பா -4, -2, அப்போ ரெண்டுமே மைனஸ் வருது. மூணாவது குவாட்ரண்ட், மூணாம் கால்பகுதி. இப்போ -4, -2 வழியாக போகுது வட்டம். அப்போ இங்கே -a, இங்கேயும் -a. அப்போ மையம் என்ன இருக்கும், -a, -a. ஆறு என்ன வரும், a வரும். சரிங்களா, மையம் -a, -a, அச்சுக்கமா k ஈக்குவல் டு. நெக்ஸ்ட்டு ஆரம் a, வட்டத்தின் சமன்பாடு x - h ஹோல் ஸ்கொயர் y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். அச்சு கேவுக்கு ஏவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ x + a ஹோல் ஸ்கொயர் y + a ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். அந்த பாயிண்ட் இருக்குது பற்றியா, வட்டத்தின் மேல் இருக்கும் அந்த பாயிண்ட், புள்ளி வழி தான் போகுது. அந்த வட்டத்தின் மேல் இருக்க புள்ளியாக அந்த வட்ட சமன்பாட்டில் என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ எக்ஸுக்கு பதில் -4, ஒய்க்கு பதில் -2 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். -4 -2. அதுக்கப்புறம் a minus b, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் - 2ab, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் - 2ab ஈக்குவல் டு a ஸ்கொயர். இப்போ பாருங்கன்னா a ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர் வரும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 2 4 -8. அதுக்கப்புறம் a ஸ்கொயர் 2 2க்கு 2 4, 2 2 -4. இப்போ 3 a ஸ்கொயர், இந்த a ஸ்கொயர் இருந்தால் போனால் மைனஸ் ஆகிடும், அப்போ கேன்சல் ஆகிடும். அப்போ டேரெக்டாக கேன்சல் பண்ணிட்டேன். அதே மாதிரி a ஸ்கொயர் 8 4 கூட்டுங்க -12a. அதுக்கப்புறம் 16 4 கூட்டினா 20 ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு இருபடி சமன்பாடு மாதிரி வந்துருச்சு. பெருக்கினா 20, கூட்டினா -12, 12 20, ரெண்டு பெரிய பாருங்கள் 20, ரெண்டுத்தையும் மைனஸ் வச்சு கூட்டி பாருங்கள் -12. அப்போ a ஈக்குவல் டு 10, a ஈக்குவல் டு 2. இது சமன்பாடு 1ல் போடுங்க. வட்டத்து சமன்பாடு இருக்குல்ல, சமன்பாடு 1ல் போடுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் a ஹோல் ஸ்கொயர் y ப்ளஸ் a ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். ஏவோட 10 சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு சமன்பாடு எழுதிடும். நெக்ஸ்ட் a ஈக்குவல் டு 2 சப்ஸ்டிட் பண்ணால் அடுத்த சமன்பாடு. இதுதான் தேவையான வட்டத்தின் சமன்பாடு. தேங்க்யூ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்.